யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தோழர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளோட நிறுவன தலைவர் ரொம்ப ஒரு டென்ஷன் கலந்த ஒரு பேட்டி கொடுத்ததை நான் பார்த்தேன். அந்த காணொலியை நான் முழுவதுமாக கேட்டேன். இப்பெல்லாம் எல்லாமே பேட்டி தானே, பத்திரிகை செய்திகளில் குறிப்புகள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அந்த செகண்ட் ஆன்லைன்ல வந்துடுது. அதிலும் குறிப்பாக எல்லா விதமான கேள்விகளுக்கும் எல்லா விதமான தரவுகளுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் ஃபேஸ்புக்ல லைவ்ல பதிவு சொல்லிடுறாரு. இப்ப நேரடியா அவர்கள் பேட்டி கொடுக்கப்படுற போதே அந்த கொடுக்கிற நிகழ்வுகளும் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸ் தளங்கள்ல வந்துடுது. சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல போயிடுறாங்க. இனி விரைவில் தொலைக்காட்சிகளும் அழியும். வேகத்துல இந்த தொலைக்காட்சிகள்லாம் அழிஞ்சிடும். எல்லாமே டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்துருவாங்க. அதுல அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் திருமாவளவன் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. அதான் சொல்றோம். நான் முதல் முறையாக இப்படி ஒரு காணொளி நான் பேசுகிறேன். திருமா அவர்களுக்கு நான் கேட்கிறேன், உங்கள் மீது, உங்கள் அரசியலின் மீது, உங்கள் நடத்தைகளின் மீது இங்கே யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராது. உங்களுடைய உழைப்பு, நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான அரசியல் இந்த மண்ணிற்கு தேவையானது. அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு நீங்கள் சமரசமின்றி திராவிட இயக்கத்தின் சிந்தனையில் நிலை நின்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரின் அரசியலை நீங்கள் முன்னெடுப்பதை தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களால், பேரறிஞர் அண்ணா அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டு உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கொடுப்பதற்கு எதற்காக காலதாமதம், ஏன் 3 நாட்கள் அது நீடிக்கிறது அப்படிங்கிறதா ஒரு கேள்வியா கேட்கும்போது, நீங்க சொன்ன பதில் தான் இந்த காணொளிக்கு நான் கேட்கிற கேள்வி. அப்படின்னா நீங்க சொல்றீங்க, நான் என்ன, என்கிட்ட என்ன 2 சீட்டு இருக்குது, என்கிட்ட துணை முதலமைச்சர்னு சொல்லி என்ன நான் கேட்டேனா? நீங்க எப்படி என்ன துணை முதலமைச்சர் பதவிக்காக திருமாவளவன் பேரம் பேசுகிறார் அப்படின்னு நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நெறியாளர்களை கேட்குறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் அவர்கள் உணர வேண்டும். பத்திரிகையாளர்களோ இல்லை என்னை போன்ற செய்திகளை உள்வாங்கி அரசியல் நோக்கர்களோ உங்களை பற்றிய கேள்விக்கு இங்கே இடம் தரவில்லை. உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராகவும் இப்பொழுது திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு அவர்கள் முந்தா நாளும் நேத்து ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதை நீங்க பார்க்கலையா? இல்லை உங்களுக்கு தெரியாமத்தான் நடக்குதா? தோழர் சிந்தனை செல்வன் என்ன சொல்றாரு, அதை நீங்க கவனிக்காமத்தான் இருந்திருக்கிறீங்களா? ஆனால் பத்திரிகையாளர்கள் கேட்டவுடன் உங்களுக்கு முகத்தில் கடும் சினத்தோடு வருகின்ற கோபம் கலந்த பதில் எனக்கு புதிதாக இருக்கிறது. டிடிவி தினகரன் எப்பயுமே எந்த செய்தியுமே ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவாப்புல, சிரித்தபடியே பதில் சொல்லுவாப்புல, எதையும் பெருசா மண்டையில் எடுக்க மாட்டாப்புல. அந்த வரிசையில் தான் நீங்களும் இருந்தீர்கள். எதையும் நிதானமாக அந்த கேள்வியை உள்வாங்கி அதை பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய பாங்குதான் உங்களிடம் இருக்கும். ஆனால் இந்த கால தாமதம் என்பது கவர்னரோட ஆட்சி, ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் நுழைந்துவிடும் என்கின்றத எல்லோருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கிற நேரத்தில் நீங்கள் காலம் தள்ளி போடுவது, மாலை திருப்பி காலை திருப்பி மாலை 4 மணி அப்படின்னு சொல்லி வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன். ஆளுநர் தமிழ்நாட்டில் கவர்னர் மாளிகையில் இருப்பாரா இல்லை கேரளாவுக்கு போயிடுவாரா அப்படிங்கிறது பத்திரிகைகளின் செய்தி. அதோட விளைவுதான் உங்களுடைய கேள்வி. தோழர் வன்னியரசு அவர்கள் முகநூல் பதிவில் அவர் போட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால், இது திருமா காலம், இது எங்கள் காலம் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் பதில் போட்டார். அதை நீங்க தோழர் திருமாவளவன் அவர்கள் அதை கண்டித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை என்ன ஏதுன்னு நீங்க கேட்டிருக்கணும். அப்படி இல்லை அப்படி என்று சொன்னால் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லுவதற்கு போல், ஏன் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சருக்குத்தான் நிற்க வேண்டுமா, அவர் முதலமைச்சராகவும் மாறுவார் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னார்.
ஏதோ ஒரு கிளைக்கழகத்திலோ இல்லை ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர் ஒருவரோ இல்லை என்றால் ஒரு நகரத்தின் செயலாளராக ஒன்றியத்தின் செயலாளராகவோ இருந்தால் கூட அதை புறந்தள்ளி விடலாம். ஒரு மாவட்ட செயலாளர் தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருப்பவர் பேசினால் கூட சரி, அது தலைமை வேண்டாம், இல்லை இதை நம்ம தள்ளிடலாம் அப்படின்னு கூட தள்ளி விட்டுறலாம். தாய்மண் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இருந்து பணியாற்றக்கூடிய மிக பொறுப்பில் இருப்பவர்கள், மிக பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அத்தனை பேர் இந்த செய்தியை சொன்ன பிறகு பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை கேட்காமல் என்ன செய்வாங்க? நீங்கள் திருப்பி கேட்கிறீர்கள், ஏன் எனக்கு தகுதி இல்லையா, என்னை ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு சொல்லி கேட்கிறோம். இதைத்தானே ராமதாஸ் கேட்கிறாரு. எல்லாரும் கேலி பண்றாங்கல்ல. ராமதாஸ் நிழல் பட்ஜெட், இந்த ஷேடோ த பட்ஜெட், இந்த ஷேடோ பட்ஜெட் ஒன்று வருஷம் தாக்கல் பண்ணுவாங்க. அவங்களா கொடுத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுக்கு பவர் கிடையாது, இது கிடையாது, விட்டுருவோன்னு வச்சிருக்காங்க. அன்புமணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பட்ஜெட் யாருக்கு கொடுக்குறாங்க? இதோட விளைவு என்ன? இவர்கள் என்ன தனி ராஜ்யம் நடத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி இந்த நிமிடம் வரை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களை கலந்து ஆலோசித்து அதை செய்தி வந்த பிறகு நான் உயர்நிலை குழு செயற்குழு கூட்டி செய்கிறேன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. அப்போ இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட கேட்குங்க இல்லையே, வன்னியரசு அவர்கள் இந்த மாதிரி பதிவு செய்திருக்கிறார்கள், சிந்தனை செல்வன் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கேட்கவும் இல்லை, நீங்க சொல்லவும் இல்லை. அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருந்தால், அதற்கான பதில் வந்திருந்தால் இந்த காணொளி அவசியமே வந்திருக்காது. தோழர் ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கவில்லை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பதவி இல்லை என்றால் வேட்பாளர் பதவி நிற்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதற்கும், அப்போ நான் என்ன பண்ணேன், இதே நம்ம மதி யூனிவர்ஸ் சேனலில் திருமாவளவன் அவர்களுடைய பார்வையில் இருந்தால் ஷானவாஸை அணுகணும். எப்படி அணுகுனேன்? ஒரு கட்சி என்று வந்து விட்டால் அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கட்சி தலைவர்களின் வாக்குக்கு மீறி ஒரு செய்தியை பேசக்கூடாது. தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுமதி இல்லாமல் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அமைச்சர் பெருமக்களையோ இல்லை என்றால் மாநில முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்களையோ இல்லை அந்த கட்சி ஆளுகின்ற கட்சியுடைய தொடர்பில் இருப்பதால் அதை கண்டிக்கத்தான் செய்வார். எனும் நானும் முழு நேர அரசியலில் இருப்பவன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். ஒரு கட்டுப்பாடு அவசியம், கீழ்ப்படிதல் அவசியம். அப்படி இருக்க போய்தான் இவர்கள் இந்த மாதிரி அவர்கள் சீட்டு கேட்டிருக்கிறாங்க. நாகப்பட்டினத்தை தாண்டி நான் சென்னையில் இருக்க விருப்பப்படுகிறேன் என்று அமைச்சர் நேருவிடம் சொன்னதாக எல்லாம் சொல்லி அதை நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அது நான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போன பிறகுதான் தெரிந்தது என்று கண்டனம் செய்திருக்கிறீர்கள். இத அப்படியே இங்க வாங்க. பத்திரிகையாளர்கள் இப்ப கேட்கிறாங்க, தோழர் வன்னியரசு அவர்கள் தலைமைக்கு தெரியாமல் தான் பதிவு போட்டாரா? தோழர் சிந்தனை செல்வன் தலைமைக்கு தெரியாமல் தான் அந்த செய்தியை போட்டார்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களை கலந்தோல ஆலோசிக்காமலே துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு விசிகாவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன், இன்றைக்கு தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அன்றைக்கு விசிகாவில் துணை பொதுச் செயலராக இருக்கும்போது கேட்டாரே, அது உங்களுக்கு தப்பா போச்சா அப்படின்னு இந்த கேள்வி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லாமல் நம்ம இந்த செய்தியை சொல்லலாம். நம்ம பேசியிருக்காரு. வன்னியரசும் சிந்தனை செல்வனும் இந்த கேள்வியை வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேன், ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு, பதிவு இருக்கு. நம்ம ஒன்றும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கடந்து விட மாட்டோம். அதே நேரத்தில் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு புரளி செய்தியையோ இல்லை என்ற தவறான செய்தியையோ நீங்கள் கிளப்பாமல் இருந்திருக்கக்கூடியதுக்கு நீங்க விட்டுறணும். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர்கள்லாம் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள், அதனால அவங்கள பத்தி நம்ம பேசணும்னு சொல்லி அவசியம் இல்லை, ரொம்ப நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுறீங்க. பிறகு எப்படி நீங்க சொல்லுவாங்க? பிறகு பத்திரிகையாளர்கள் மீது கோவப்பட்டு என்ன புண்ணியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர்கள் மேல கோவப்படலாமா? என்ன கேட்குறாங்க? இந்த ஆதரவு கடிதம் கொடுத்து அந்த செய்தி இருக்கு நம்ம கிட்ட. முதலமைச்சர் கூட கேட்போங்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்க கேட்டீங்களான்னு கேட்டாங்க. கேட்குறவங்க கூட நீங்க சண்டைக்கு போறீங்க. இது என்ன வகையான நியாயம்?
நீங்க ஒரு தர்க்க அரசியல்வாதியாக இருந்து கொண்டு நீங்கள் அதற்கு தேவையான செய்திகளையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மீது இப்படி ஒரு பழிச்சொல்லும் இப்படி ஒரு ஆசைப்படுகிறீர்கள் என்கின்ற ஒரு செய்தியும் வருகிறது என்று சொன்னால் அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம காரணம் இல்லாமல் நெருப்பு இல்லாமல் புகை வராது. வெளிப்படையாக செய்தி வந்த பிறகுதான் இது வருகிறது. இது எல்லா செய்திகளுக்கும் பொருள். இது மாதிரி எனக்கு ஒரு எல்லா செய்தி கட்சி தொடர்புகளுடைய நிலை இப்ப எனக்கு சொல்ல முடியும். மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஒரு இல்லம் பள்ளி கொடுத்த போது அதன் உதவியாளருக்கு இடம் கொடுத்த போது சொன்ன வார்த்தை, இதை வன்னியரசு பேசிய வார்த்தை வரலாற்றில் இருக்கிறது. கடைசி உச்சத்திற்கு போன பிறகு, அது மிகப்பெரிய விவாதத்திற்கு போன பிறகு, அது அப்படியே தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்ந்து பிறகுதான் திருமாவளவன் அமைதியா எல்லாத்தையும் தண்ணி விட்டு, அது வரைக்கும் அமைதியா தான் இருப்பாங்க. அவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் பேச விட்டு விவாதத்துக்கு விட்டு கடைசி நிலை வரைக்கும் போய் சேர்ந்து என்ன முடிவுன்னு பொறுமையா அந்த இடத்துல சேர்ப்பீங்க. கேட்டா அவங்களுக்கு நம்ம சொல்ல தெரியாது, சொல்லணும்னு சொல்லி முடிச்சிருவீங்க. ஆனால் பத்திரிகையாளர்கள் ஆகிய நிருபர்களாகிய எல்லோரும் இந்த கேள்வியை இப்பொழுது திருப்பி பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது சொன்னால் அதை நாங்களும் காத்துக்கணும், பொறுத்துக்கணும், இருக்கணும் இல்லையா? எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியை தானே உங்ககிட்டையும் கேட்பாங்க. மாற்றிக்கொள்ளணும், அது நல்லது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம் தோழர்களே.